வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஆல் இன் ஒன் கோர்ஸ். இந்த வீடியோல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டி ரிலேட்டடா எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா டீகோட் பண்ணிருக்கோம். ஸ்டார்டிங் வித் சிஜிஎல் 2023 டயர் 2ல கேட்ட கொஸ்டின்ஸ். விச் கமிட்டி ஹேட் சக்சஸ்ட் ஏ பெனால்டி ஆர் பனிஷ்மெண்ட் ஃபார் த நான் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டி. நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு வந்தாவே ஒரே ஒரு கமிட்டி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸ்வரான் சிங் கமிட்டி. ஸ்வரான் சிங் கமிட்டி இனிஷியலா நிறைய டியூட்டிஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா எல்லா டியூட்டியுமே வந்து கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுல சில எக்ஸ்ட்ரீம் டியூட்டிலாம் இருக்கு. அதுல ரெண்டு டியூட்டி நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டியூட்டி என்ன, டியூட்டி டு பே டாக்ஸஸ் நீங்க ஃபண்டமெண்டல் டியூஸ்ல ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு டியூட்டி என்னன்னா, யார் யாரெல்லாம் அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியை வந்து ஃபாலோ பண்ணாம இருக்கோ அவங்களுக்கு பெனால்ட்டி போடுங்க, லா வந்து கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமா இருக்கனால கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணல. இப்ப அடிஷனலா கொடுத்திருக்கேன். ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு வந்தாவே நம்மளுக்கு என்ன ஆர்டிகல், ஆர்டிகல் 51A உள்ள வந்துடும். அதே மாதிரி 42nd வந்து அமெண்ட்மெண்ட் வரும். சரிங்களா? அதோட இன்னொரு அமெண்ட்மெண்ட் 86 அமெண்ட்மெண்ட். ஏன்னா 42nd அமெண்ட்மெண்ட்ல நம்ம 10 டியூட்டி வந்து ஆட் பண்ணிருப்போம். 86th அமெண்ட்மெண்ட்ல எக்ஸ்ட்ரா ஒரு டியூட்டி ஆட் பண்ணி மொத்தம் 11 வந்துருச்சு. அந்த எக்ஸ்ட்ரா ஒன்னு வந்து ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எஜுகேஷன். சரிங்களா? இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு வச்சுங்க, ஒரு கொஸ்டினை பாக்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் கொஸ்டின் மட்டும் பாத்துட்டு போனோம்னா ஒரு யூஸ்மே கிடையாது. அதோட அடிஷனலா சரௌண்டிங் டாபிக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்ப ஆன்சர் வாங்க. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு எந்த கமிட்டி வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்வரான் சிங் கமிட்டி தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். சிபிஓ 2023 கேட்ட கொஸ்டின்ஸ். ஹவு many fundamental rights were provided originally by the Indian Constitution in 1950? இந்த கொஸ்டின் நம்ம பேசிக் ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணி தான் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான பேசிக் நான் கொடுத்துருக்கேன். அதாவது இனிஷியலா 7 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இருந்தது. நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்தாவே பார்ட் 3 வந்துடும். ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரும். சில பேருக்கு டவுட் வரும், 12ல இருந்து 35 பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல் இருக்கு, அது ஏன் 7ஆ சொல்றாங்கன்னா அது எல்லாத்தையும் நம்ம சாப்டர் வைஸ் வந்து இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிருப்போம். என்னன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷன் ரெமடிஸ் சொல்லியிருப்போம், ரைட் டு ஈக்குவாலிட்டி, கல்ச்சரல் எஜுகேஷன் ரைட், ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளைட்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம சாப்டரா வந்து கொண்டு வந்திருப்போம். பட் இது வந்து மொத்தம் 6 இருக்கு. ஆனா இனிஷியலா என்ன இருந்துச்சுன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டியை சேர்த்து மொத்தம் 7 இருக்கும். ரைட் டு ப்ராப்பர்ட்டிக்கான ஆர்டிகல் 31 வரும். சரிங்களா? இப்போ ஒரு டவுட் இருக்குல்ல, ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எடுத்தாங்கன்னு டவுட் இருக்குல்ல. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா 1950s வந்து நேரு கவர்மெண்ட் லேண்ட் ரிஃபார்ம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. லேண்ட் ரிஃபார்ம்னா ஒண்ணும் கிடையாது, யாருக்கிட்டலாம் அதிகமான லேண்ட் இருக்கோ அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு லேண்ட் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது. பட் ப்ராப்ளம் என்னன்னா பெரிய பெரிய ஜமீன்தாஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்கிட்ட இருந்து நீங்க லேண்டை வாங்கினீங்கன்னா நான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுவேன். ஏன்னா ப்ராப்பர்ட்டி வந்து என்னோட ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு கேஸ் போடுவேன்னு சொன்னாங்க. பட் அதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லிதான் நேரு கவர்மெண்ட் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்தா தானே கேள்வி கேட்ப, நான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி தூக்கிறேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து எடுத்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ரைட்டா கொடுத்திருப்பாங்க. அதுக்கான சேஞ்சஸ் தான் இங்க கொடுத்திருக்கேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து எடுத்து எதை வச்சுன்னா 44th அமெண்ட்மெண்ட் மூலம் இது பண்ணி ரிமூவ் பண்ணி அதை ஆர்டிகல் வந்து என்னன்னா 300A கீழே கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அப்ப ஸ்டில் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட், ஆல்சோ லீகல் ரைட். ஆனா ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப வாங்க, கரெக்டான ஆன்சர் வந்து இனிஷியலா இருந்து 7 வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தது. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஆர்டிகல் ஆஃப் அ கான்ஸ்டிடியூஷன் கிளாரிஃபை தட் பாலிசி லைக் ரிசர்வேஷன் இஸ் நாட் அ வயலேஷன் ஆஃப் அ ரைட் டு ஈக்குவாலிட்டி? இதுக்கு நம்ம பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். நான் பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் தான் அங்க சொல்லியிருக்கேன். 14ல இருந்து 18 தான் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி பத்தி பேசும். 14வது ஆர்டிகல் என்ன சொல்லுன்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. அதாவது லாக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லணும். 15 எதை சொல்லும் அப்படின்னா, என்ன நீ டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அது எதை பேசிஸ்னா ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த்ல என்ன டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லும். 16வது ஆர்டிகல் வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வந்து என்ன பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல சொல்லும். 17 வந்துன்னா ப்ராகிபிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. 18 வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில். சரிங்களா? இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ரிசர்வேஷன் வந்து என்னன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனா அது ஈக்குவல் கிடையாதுல. ரிசர்வேஷன் செர்டன் கம்யூனிட்டிக்கு கொடுக்குறாங்க. அது எப்படி வந்து ஈக்குவாலிட்டியில வரும் அப்படின்னா ஆர்டிகல் 16(4)ல வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல மட்டும் எக்ஸம்ஷன் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க ஹிஸ்டாரிக்கலி வந்து என்னன்னா டிஸ்அட்வான்டேஜ் கம்யூனிட்டி, அவங்களுக்கு வந்து ஒரு ஏஜ் கொடுக்கணும்னு சொல்லி அதை கொண்டு வந்திருப்பாங்க. இது எப்படி வந்து கான்ஸ்டியூஷன்ல சொல்லுவாங்க அப்படின்னா, ஈக்குவல் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் ஈக்குவல், அன்ஈக்குவல் ஷுட் நாட் பி ட்ரீட்டட் அஸ் ஈக்குவல் சொல்லுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து என்னன்னா செட்டைன் வந்து என்ன ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப ஆர்டிகல் 16(4)ல தான் வந்து என்ன அப்படின்னா அந்த கேட்டகரியை சொல்லியிருப்பாங்க. இப்ப ரிமைனிங் இருக்கிறத பாருங்களேன். ஆர்டிகல் 15(2)ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லா சிட்டிசனுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்குவலா பார்க்கணும், டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது ஆன் கிரவுண்ட் வந்து ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த்
அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 21 வந்துன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி வந்து பேசும். சரிங்களா? இது ஏன் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னா, இப்ப அந்த கொஸ்டின்ல பாருங்க, ஆர்டிகல் 16(4) தான் வந்து என்னன்னா ரிசர்வேஷன் வந்து என்ன ரைட் ஈக்குவாலிட்டிக்கு வந்து வைலேட்டா இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 15(2) சொன்ன மாதிரி வந்து என்ன அப்படின்னா டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 14 வந்து என்னன்னா இப்பதான் பார்த்தோம், ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு வரும். ஆர்டிகல் 21 வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் வந்து லிபர்ட்டி வரும். சரிங்களா? சோ அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து ஆர்டிகல் 16(4). ஏன் இவ்வளவு டைம் எடுத்து சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒன்ஸ் அந்த கிளாரிட்டி வந்து என்னன்னா புடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ஈஸியா வந்து இந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கு தான் வந்து சொல்றேன். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் ரைட்ஸ் ஃபார்பிட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ் இன் டேஞ்சரஸ் ஜாப்? ஃபண்டமெண்டல் ரைட்ல எந்த சாப்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் பத்தி பேசுது அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன். ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன்ல 2 ஆர்டிகல் வரும். ஆர்டிகல் 23 ப்ராகிபிஷன் ஆஃப் டிராபிக் இன் ஹியூமன் பீயிங் அண்ட் ஃபோர்ஸ் லேபர். 24 ப்ராகிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்டரி. சரிங்களா? இப்ப அந்த 24ல இன்டெப்தா போனீங்க அப்படின்னா 14 வயசு கீழே இருக்கிற எந்த ஒரு சில்ட்ரனுமே வந்து ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடாது. ஹசார்டஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டரி, இண்டஸ்ட்ரி மாதிரி ஏரியால. சரிங்களா? இப்போ ஒரு டவுட் வரும், ஆனா சினிமா சீரியல்லாம் வந்து என்னன்னா சைல்டு ஆக்டர் 14 வயசு கீழே இருக்கலாம் ஒர்க் பண்றாங்களே, அதெல்லாம் எப்படி அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 24ல ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும்தான் வந்து என்னன்னா ப்ராகிபிஷன். சரிங்களா? என்டர்டைன்மெண்ட் செக்டர்ல அலோடு. ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு வாட்டிக்கு எஸ்எஸ்சி கேட்டிருந்தா ஆர்டிகல் 24 கொடுத்துட்டு எல்லா செக்டருக்குமே வந்து என்னன்னா பிலோ த ஏஜ் ஆஃப் 14 வந்து நாட் அலோடுன்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. சில செக்டர், அதுவும் ஹசார்டஸ் மட்டும்தான் வந்து என்ன ப்ராகிபிட்டட். இதை நீங்க வந்து என்ன கிளாரிஃபை வந்து பண்ணிக்கங்க. சரிங்களா? சோ ஓகே, இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன். இதுதான் வந்து என்னன்னா இதை பத்தி பேசும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, 11th ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் ஃபார் த டேஷ் ஏஜ் குரூப் ஆஃப் சில்ட்ரன் இருக்குல்ல, இதுல இந்த 11 ஃபண்டமெண்டல் டியூட்டியும் நமக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இதுல இந்த 11வது டியூட்டியை மட்டும் பாருங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 6ல இருந்து 14 வயதுக்கு உள்ள சில்ட்ரனுக்கு வந்து பேரண்ட் ஆர் கார்டியன் வந்து எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இப்ப இந்த 11 ஃபண்டமெண்டல் டியூட்டி நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும்னா கண்டிப்பா வச்சுக்கணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் நிறைய இதுல இருந்து கேட்கறாங்க. இதோட அடிஷனலா ஃபண்டமெண்டல் டியூட்டியோட பேசிஸ் கொடுத்திருக்கேன். நம்ம ஐடியா ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டி எங்க இருந்து டிரைவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா சோவியத் யூனியன், ரஷ்யால இருந்து எடுத்திருக்கும். இனிஷியலா வந்து நமக்கு 10 டியூட்டி தான் இருக்கும். இந்த 10 டியூட்டி எதன் மூலம் கொண்டதுன்னா 42nd வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976. யாரோட ரெக்கமெண்டேஷனா ஸ்வரன் சிங்கோட கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். இது எந்த பார்ட் அப்படின்னா பார்ட் 4A வரும். சரிங்களா? இதோட சேர்த்து நம்ம 11வது டியூட்டி வந்து கொண்டு வந்திருப்போம். அது எதன் மூலம் கொண்டு வந்திருப்போம்? 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2002ல வந்துடும். 86 அமெண்ட்மெண்ட் வந்து ரைட் டு எஜுகேஷனை பத்தி பேசும். சரிங்களா? இப்ப ஆல் த 11 டியூட்டி எங்க இருக்குன்னா ஆர்டிகல் 51A இருக்கு. இது ஏன் நான் ஹோலிஸ்டிக்கா கொடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்ப நீங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, இவ்வளவுதான். இதுக்குள்ளதான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னன்னா என்ன ஏஜ் குரூப் 6ல இருந்து 14 அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் போயலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்? இல்ல கல்ச்சரல் எஜுகேஷனல் ரைட் எதை பத்தி பேசுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாவே இந்த கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். நம்மளுக்கான கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட் 2 ஆர்டிகல் பேசும். ஆர்டிகல் 29 என்ன சொல்லுன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் வந்து கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டி அப்படின்னு வரும். ஆர்டிகல் 30 வந்து எதை சொல்லுன்னா ரைட் ஆஃப் மைனாரிட்டி டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இந்த ரெண்டுலயுமே பாருங்களேன் மைனாரிட்டி பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்ப இது எதை பத்தி பேசுனா கல்ச்சரல் எஜுகேஷன் ரைட் யாரை பத்தினா மைனாரிட்டிஸ்க்கான ஒரு ரைட். சரிங்களா? அப்ப இதுல வாங்கலாம். இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க, பர்பஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். இது எதை பத்தி பேசுனா டு ப்ரொடெக்ட் லாங்குவேஜ், கல்ச்சர் அண்ட் ரிலிஜன் ஆஃப் வந்து மைனாரிட்டிஸ். ஸோ இதுதான் வந்து என்ன கரெக்டான ஆன்சர். டு ப்ரொமோட் பர்டிகுலர் ரிலிஜன் அது கிடையாது. டு ப்ரொடெக்ட் வந்து மெஜாரிட்டி கம்யூனிட்டி அது கிடையவே கிடையாது. டு பிரிவென்ட் எக்ஸ்பிளாய்டேஷனும் இதுவும் கிடையாது. சரிங்களா? அப்ப கரெக்டான ஆன்சர் பி தான். அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் என்ஃபோர்சபிள் பை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ்? இதுல இந்த என்ஃபோர்ஸலுக்கான மீனிங் நம்ம கரெக்டா தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். என்ஃபோர்சபிலிட்டினா ஒண்ணும் கிடையாது. கோர்ட் வந்து சில லாவை வந்து ரெகனைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லாவை யாராவது வயலேட் பண்ணா நம்ம கோர்ட்ல போய் கேட்க முடியும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அப்படி சொல்லப்பட்ட இதுதான் வந்து என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை யாராவது வந்து வயலேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ட்ல டைரக்டாவே வந்து சுப்ரீம் கோர்ட் போக முடியும். சரிங்களா? இப்ப 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இருக்கு. இதுக்கான ஆர்டிக்கிளுமே ஞாபகத்துல வச்சுங்க, கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட், ரைட் டு கான்ஸ்டிடியூஷன் ரெமடி. இதுல 35 வராது, வரும் 32 மட்டும் தான் வரும். சரிங்களா? இப்ப நம்மளுக்கு தேவை வேண்டிய என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸா வந்து என்ஃபோர்சபிள் பை வந்து கோர்ட். அதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. சரிங்களா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடுத்த கொஸ்டின் போயலாம்.
இந்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் அபவுட் த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் மென்ஷன் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதுல என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஆர்டிகல் தெளிவா படிச்சிருந்தா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப இதுக்கான ஆன்சர் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் அப்படின்னு வந்தாவே 4 ஆர்டிகல் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 25 இது என்ன சொல்லுன்னா ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொபோஷன்ஸ் பிராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜனை பத்தி சொல்லும். ஆர்டிகல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர் பத்தி சொல்லும். 27 ஃப்ரீடம் அஸ் டு பேமெண்ட் ஃபார் டாக்ஸஸ் ஆஃப் வந்து ப்ரொமோஷன் ஆஃப் எனி பர்டிகுலர் ரிலீஜனை பத்தி சொல்லும். 28 ஃப்ரீடம் டு அட்டண்டன்ஸ் அட் வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிலீஜியஸ் ஒர்க் ஷாப் இன் சர்டன் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த 4 ஆர்டிகளுமே பாருங்க, 25, 26, 27, 28 இந்த 4 என்ன சொல்லும்னா ஃப்ரீடம் சொல்லும். ஒரு ரிலிஜன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட ஃப்ரீடம், நீங்க எந்த ரிலிஜன் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துலலாம் ஒரு ரிலிஜன் ஆஃப் ஃப்ரீடமா சொல்றாங்களோ அந்த இடத்துல என்ன வந்துடும் அப்படின்னா செக்யூலர் கேரக்டர் உள்ள வந்துடும். செக்யூலர் கேரக்டர் அப்படின்னு வந்துட்டாவே அந்த ஸ்டேட்டுக்கு என்னன்னா ஸ்டேட் ரிலிஜன் அப்படின்னு ஒண்ணு இருக்கா, சரிங்களா? இதை தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி வந்து என்னன்னா ஸ்டேட்டுக்கு வந்து என்னன்னா நம்ம இந்தியாவுக்கு ரிலிஜன் அப்படின்னு ஒண்ணு கிடையாது, அபிஷியல் ஸ்டேட் ரிலிஜன் கிடையாது, சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணுவோம் பாருங்களேன். இப்ப கரெக்டான ஆன்சர் பாருங்க. இட் ப்ரொவைட் ஃப்ரீடம் டு மேனேஜ் வந்து ரிலீஜியஸ் அஃபேர் சொல்லியிருக்காங்க. இட் ப்ரொவைட் ஃப்ரீடம் ஆஃப் வர்ஷிப் இதையும் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் மென்ஷன் இந்த ஆர்டிகல் 25ல இருந்து 28 இதுவும் சொல்லியிருந்தாங்க. இட் மென்ஷன் தட் ஸ்டேட் ஹாஸ் இட் ஓன் ரிலிஜன், இது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா செக்யூலர் கேரக்டர் வரும்போது வந்து ஸ்டேட்டுக்கு ஓன் ரிலிஜன் இருக்காது, சரிங்களா? அப்ப இதுதான் வந்து தப்பு, இதுதான் அவன் ஃபால்ஸாவும் கேட்டிருக்கான். ஸோ கரெக்ட் ஆன்சர் டி. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் ரிகார்டிங் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மென்ஷன் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்லி ஆர்டிகல் 20 and 21 கேன் பி சஸ்பெண்டட் டியூரிங் எமர்ஜென்சி சொல்றாங்க. ஸோ இதை வந்து ஹோல்ட் பண்ணலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தே ஆர் ஜஸ்டிசைபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்டிசைபிள்லாம் ஒன்றும் கிடையாது, இது என்னன்னு சொல்லலாம்னா என்ஃபோர்ஸபிள் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் என்ஃபோர்ஸபிள் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகும்போது நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட்ல வந்து கேட்க முடியும். அதுதான் வந்து என்ன ஜஸ்டிசைபிள் ஆர் என்ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. அப்ப இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்டா தான் இருக்கு. ஸோ அதனால இது கரெக்ட் வருச்சுங்க. தேர்டு பாருங்க, சம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் வந்து நெகட்டிவ் இன் நேச்சர். இது என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு கான்செப்ட், ஒன்னு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாசிட்டிவ்க்கு எது எக்ஸாம்பிள் அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல் டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் எது எக்ஸாம்பிள் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதை எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வச்சு சொல்லுவாங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் பாசிட்டிவ். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட்டை வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் மோட்டிவேட் பண்ண வெல்ஃபேர் ஸ்டேட்டை கொண்டு அப்படின்னு சொல்லும், சரிங்களா? ஆனா அதே கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கிற ஆர்டிக்கலை வந்து கவர்மெண்ட் அவ்வளவு சீக்கிரம் வந்து என்ன பண்ண முடியும்னா சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால இது நெகட்டிவ், சரிங்களா? ஸோ அது யாருக்குன்னு பார்க்கணும், கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நெகட்டிவ், கவர்மெண்ட்டுக்கு வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் பாசிட்டிவ். அப்ப இங்க பாருங்க, சம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நெகட்டிவ் நேச்சர்னா கரெக்ட் தானே. ஸோ ஃபோர்த் பார்க்கலாம், கேன் பி சஸ்பெண்டட் டியூரிங் எமர்ஜென்சி. இப்ப எமர்ஜென்சி டைம் அப்படின்னா 3 எமர்ஜென்சி நம்மகிட்ட இருக்கு. ஒன்னு ஆர்டிக்கல் வந்து என்ன 352 அப்படின்னு ஒண்ணு வரும். ரெண்டாவது எமர்ஜென்சி 356 அப்படின்னு வரும். மூணாவது எமர்ஜென்சி 316 வரும். 352 நேஷனல் எமர்ஜென்சி, 356 பிரசிடென்ட் ரூல், 360 பினான்சியல் எமர்ஜென்சி. இந்த இதுலயுமே நம்மள என்ன பண்ண முடியும்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஆர்டிகல் 20 and 21 வந்து கேன் பி சஸ்பெண்டட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, அதாவது 44th வந்து அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிகல் 359 ஆர்டிகல் 359 யூஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணும், சரிங்களா? இப்ப அந்த சஸ்பெண்ட் பண்றத வந்து லிமிட் பண்ணிருக்காங்க. எதை வச்சுன்னா 44th அமெண்ட்மெண்ட். இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நீ நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வர ஆர்டிகல் 352 அது வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்டுமே வந்து நீ சஸ்பெண்ட் பண்ணிக்க. ஆனா எதை தவிர ஆர்டிகல் 20 அண்ட் ஆர்டிகல் 21 இதை தவிர நீ என்ன பண்ணணும்னா சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுவும் நீ நேஷனல் எமர்ஜென்சி எந்த டைம்ல எப்படி இருந்துச்சுன்னா நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரதுக்கு 3 வே இருக்கு. ஒன்னு கிரவுண்ட் ஆஃப் வார் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, அதனால நேஷனல் எமர்ஜென்சி வேணும்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு எக்ஸ்டர்னல் அக்ரஷன் சொல்லுவாங்க, அதாவது வார் வரப்போகுது அதனால நேஷனல் எமர்ஜென்சி வேணும்னு சொல்லுவாங்க. மூணாவது ஆர்ம்டு ரெபலியன். ஆர்ம்டு ரெபலியன் இன்டர்னலா வந்து இந்த நக்சலிஸ்ட் மூலம் வந்து வந்துச்சுன்னா நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வராங்க. இப்ப நீ எதன் மூலம் சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கிரவுண்ட் ஆஃப் வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரஷன்ஸ் இந்த 2 வேளை மட்டும்தான் நீ நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரணும். அப்பதான் நீ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து
சஸ்பெண்ட் பண்ணணும். நீ ஆர்ம்டு ரெபல்லியன் நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வர அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீ சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு 44th அமெண்ட்மெண்ட்ல கிளாரிஃபை பண்ணிருப்பாங்க சரிங்களா. ஸோ இதுதான் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். சரி இப்ப வாங்கலாம். இப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்லி ஆர்டிகல் 20 and 21 இது என்ன ஆகாதுன்னா சஸ்பெண்ட் ஆகாது. அதுதான் வந்து இது சரியா. அவன் கேட்டிருக்கிறது ஃபால்ஸா கேட்டிருக்கான், ஏதான் வந்து ஃபால்ஸா கொடுத்திருக்காங்க. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டினை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒன்னே சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு நான் ரொம்பவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மூலம் தான் நம்ம சேனலை ரன் பண்ண முடியும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ வாங்க கொஸ்டினை பார்த்தலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் நாட் அ ஃபண்டமெண்டல் டியூட்டி இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, இதுல என்னன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல 11 இருக்கு. இந்த 11 நம்மளுக்கு தெரிஞ்சுதான் இந்த கொஸ்டின் ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான இதை நாங்க கொடுத்திருக்கோம். நம்மளுக்கு மொத்தம் 11 வந்து என்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குல்ல, இதுல ப்ரொடெக்ஷன் ஆஃப் மனுமெண்ட்ஸ் வந்து இது கீழே வராது. இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா ஆர்டிகல் 49 கீழே வரும். ஆர்டிகல் 49 டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்கு சரிங்களா. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த 11 ஃபண்டமெண்டல் டியூட்டியுமே வந்து மனப்பாடம் பண்ணிக்க ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது சரியா. ஸோ இப்போ வந்து கொஸ்டினா பாருங்க. ப்ரொடெக்டிங் வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா வந்து டியூட்டில இருக்கு. டு மெயின்டைன் அண்ட் ப்ரொடெக்டட் சாவர்னிட்டி இருக்கு. டு ப்ரொமோட் ஹார்மோனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் பிரதர்ஹுட் இருக்கு. ஆனா ப்ரொடெக்டிங் மனுமெண்ட் வந்து எது கீழே இருக்குன்னா டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்கனால இது வந்து வராது சரிங்களா. அப்ப கரெக்டான ஆன்சர் டி தான் வரும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். த செலிப்ரேஷன் ஆஃப் கிறிஸ்மஸ் எய்ட் அண்ட் ஹோலி இன் ஸ்கூல் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் மேக்கிங் சில்ட்ரன் லேர்ன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆஸ் வெல். விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அட்வொகேட் அபவுட் திஸ் டைப் ஆஃப் வந்து ஐடியல்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா யோசிச்சு பாருங்க. கிறிஸ்மஸ் எய்ட் அண்ட் செலிப்ரேஷன் இது எல்லாத்தையும் ஸ்கூல்ல பண்றதுக்கான ஒரே ரீசன் என்ன, கண்டிப்பா வந்து ஹார்மோனி அண்ட் பிரதர்ஹுட்டை வந்து கிரியேட் பண்றது. ஸோ இது நம்ம லாஜிக்கலாவே வந்து இந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். பட் இருந்தாலும் நாங்க வந்து கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இந்த 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல வந்து என்னன்னா ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டு ப்ரொமோட் ஹார்மோனி அண்ட் பிரதர்ஹுட்டை பத்தி பேசும் சரிங்களா. ஸோ இது நீங்க வந்து தெளிவா வந்து தெரிஞ்சிருக்கணும். ஆர்டிகல் 51A தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பேச போது என்ன அமெண்ட்மெண்ட்னா 42nd வந்து அமெண்ட்மெண்ட் கீழே வரும் சரிங்களா. இது எல்லாமே கொஞ்சம் அடிஷனலா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. ஓகே இப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து டி தான் வந்து வரும். ஓகேவா அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். வாட் இஸ் த எய்ம் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மென்ஷன் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ். இது நம்மளுக்கு பேசிக்ஸ் வந்து என்ன தெரிஞ்சிருந்தா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இங்க நான் ரெண்டு கொடுத்திருக்கல, ஒன்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல். இதுல நீங்க பர்டிகுலரா இதை பாருங்க. they establish political democracy. டைரக்டிவ் பிரின்சிபல் they establish socio and economic democracy. ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி வரணும், ஏன் டைரக்டிவ் பிரின்சிபலுக்கு வந்து எக்கனாமிக் அண்ட் வந்து என்ன அப்படின்னா சோசியல் டெமோக்ரஸி வரணும் அப்படின்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படின்னா பவர்ஃபுல் வந்து என்ன யாரும் மக்கள் பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த ரைட்ஸை எதுல ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்கும். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஆனா டைரக்டிவ் பிரின்சிபல் அப்படி கிடையாது. ஏன்னா டைரக்டிவ் பிரின்சிபல் கவர்மெண்ட்டை வந்து மோட்டிவேட் பண்ணும். கவர்மெண்ட்டை மோட்டிவேட் பண்ணி என்ன சொல்லுன்னா வெல்ஃபேர் ஸ்டேட்டை கிரியேட் பண்ணும். வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு வந்தாவே அது சோசியல் அண்ட் எக்கானமிக் லெவல்ல பேசும். அதனால சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி அப்படின்னு வரும் சரிங்களா. இப்ப கொஸ்டினுக்கு வாங்கலேன். அவ என்ன கேட்டிருக்கான், எது எய்ம் அப்படின்னு கேட்டிருக்கான், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். கண்டிப்பா என்ன சொல்லலாம், தே எஸ்டாப்ளிஷ் வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. ஆன்சர் டி தான் வந்து கரெக்டானது சரிங்களா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஆர் த ஃபாலோயிங் நாட் அ ஃபண்டமெண்டல் டியூட்டி மென்ஷன் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்றாங்களா. இதுலயும் என்னன்னா நம்மளுக்கு அந்த 11 ஃபண்டமெண்டல் டியூட்டியுமே கரெக்டா தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். நம்மளுக்கு ஆர்டிகல் 51A வந்து 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சொல்லும். அதுல இங்க பாருங்க, அபைட் த கான்ஸ்டியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் த நேஷனல் பிளாக் அண்ட் ஆந்தம் வரும். To cherish and follow the national ideas, to protect and uphold sovereignty, unity and integrity, to defend the country, to promote harmony and spirit of brotherhood, to value and preserve the rich heritage, to protect natural environment, to develop on the scientific temper and humanism, to take safe on the public property, to strive towards excellence, to provide on the opportunity and education. இந்த 11மே வந்து ஞாபகத்துல வச்சு ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடிஷனலா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து யூஎஸ்எஸ்ஆர்ல இருந்து நம்ம வந்து பாரோ பண்ணிருப்போம், ஆறு வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருப்போம். ஸோ இப்ப வந்து வாங்கலாம் இதுக்கான கொஸ்டின் பாருங்க. டு பிரிங் ரிஃபார்ம். கண்டிப்பா வந்து என்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல ரிஃபார்ம் பத்தி சொல்லவே இல்லை. ஆனா வி லவ் டு வந்து பிரிங் ரிஃபார்ம் இன் இந்தியா. பட் ஆனா அது ஃபண்டமெண்டல் டியூட்டில சொல்ற சரிங்களா. அடுத்து பாருங்க, டு டெவலப் ஹியூமனிசம் இது வந்து சொல்லியிருந்தாங்க. டு டெவலப் ஸ்பிரிட் ஆஃப் இன்குவரியும் சொல்லியிருந்தாங்க. டு டெவலப் ஸ்பிரிட் ஆஃப் ஹார்மோனியும் சொல்லியிருந்தாங்க. அப்ப எது சொல்லல அப்படின்னா டு பிரிங் ரிஃபார்மை பத்தி சொல்லல. அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ். விச் ஆர் த ஃபாலோயிங் நாட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மென்ஷன் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது ஈஸியா பார்த்தா சொல்லலாம். ரைட் டு ஓட்டு வந்து என்ன கான்ஸ்டியூஷனல் ரைட் தான் தவிர
இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது சரிங்களா. ஏப்ரல் 19 நம்மளுக்கான நேஷனல் டியூட்டி இருக்கு, மறந்துடாம ஓட்டு போட்டுருங்க. சரி, இதுக்கான இதை பாருங்களேன். நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான என்டையர் சாப்டருமே இங்க வந்து கொடுத்துட்டேன். ரைட் டு ஈக்குவாலிட்டி 14ல இருந்து 18 வரைக்கும் வரும். ஸோ இந்த என்டையர் வந்து ஆர்டிகல் நான் வந்துடாதீங்க. ரைட் டு ஃப்ரீடம்ல இருந்து 19ல இருந்து 22 வரும். அதுக்கான இதுவுமே ஆர்டிகல் கொடுத்துட்டேன். ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளைட்டேஷன் 23, 24 வரும். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் வந்து 25ல இருந்து 28 வரைக்கும் வரும். கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட் வந்து என்ன, ஸோ 29 அண்ட் 30 வரும். ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமடி வந்து 32 வரும் சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால வந்து கொஸ்டின் ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ இப்போ வாங்கலாம். ஸோ எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா ரைட் டு ஓட்டு தான். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது ஒரு ஈஸியான கொஸ்டினா. விச் ஆர் த ஃபாலோயிங் டஸ் நாட் கம் அண்டர் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருக்குல்ல. இதுல என்னன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் டஸ் நாட் கம் அண்டர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதையே கொஞ்சம் வந்து மாத்தி கேட்டிருக்காங்க. இங்க தேர்ட் இதை பாருங்களேன், எக்ஸசைஸ் அடல்ட் பிரான்சைஸ் இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா ரைட் டு வந்து ஓட்டு தான். ஸோ ரைட் டு ஓட் அப்படின்னு வந்தாவே என்ன வரும், கான்ஸ்டியூஷனல் ரைட் அப்படின்னு வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடியும் பார்த்தா என்னன்னா ரைட் டு ஓட்டு கான்ஸ்டியூஷனல் ரைட் தான் தவிர அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது, ஃபண்டமெண்டல் டியூட்டியும் கிடையாது சரிங்களா. ஸோ ஏப்ரல் 19 நம்மளுக்கு நேஷனல் கடமை இருக்கு, மறந்துடாம ஓட்டு போட்டுருங்க. ஏன் சொல்றேன்னா ஜவான் மூவில சொல்ற மாதிரி தான் நம்மளோட ஓட்டிங் வந்து என்னன்னா ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். அதன் மூலம் நம்மளால நிறைய சேஞ்சஸ் வந்து என்ன கொண்டு வர முடியும் சரிங்களா. சரி, ஓகே, இப்ப நம்மளுக்கான ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டியுமே வந்துன்னா தெளிவா நம்ம படிச்சிருக்கணும் சரிங்களா. அப்பதான் இதெல்லாம் வந்து ஈஸியா எலிமினேட் பண்ண முடியும். சரி, இப்ப நம்மளுக்கான எக்ஸசைஸ் அடல்ட் பிரான்சைஸ் எந்த ஆர்டிக்கல சொல்லியிருக்கேன்னா ஆர்டிகல் 326. அப்ப என்ன ஆகும், இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்டா வந்துடும் சரிங்களா. ஸோ எலெக்ஷன் டு த ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட் டு பி பேசிஸ் ஆஃப் வந்து அடல்ட் வந்து சஃப்ரேஜ் அப்படின்னு வந்துருச்சுங்க. இங்க பாருங்களேன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அகைன் நான் சொன்ன மாதிரி வந்து 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மறந்துடாதீங்க. நிறைய கொஸ்டின்ஸ் இது உள்ளேயே வந்துன்னா கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா. ஓகே, இப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன ஆகும், 3 தான் வந்து என்னன்னா நாட் கம் அண்டர் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல வந்துடும். ஃபர்ஸ்ட் ஏ, பி அண்ட் டி இந்த மூணையும் பாருங்களேன், கண்டிப்பா வந்து என்னன்னா நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டில படிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதனால இந்த 3 வரும், 3 தான் வந்து என்னன்னா வராது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். விச் வாஸ் வந்து என்ன ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு இன்கார்பரேட் ஃபண்டமெண்டல் டியூட்டி இன் இட்ஸ் கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல. நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டி பேசிக்ஸ் படிக்கும்போது என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா நம்மளோட டியூட்டிஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பை வந்து என்ன சோவியத் யூனியன். அப்ப சோவியத் யூனியன் தான் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன எடுத்திருப்பாங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை அடாப்ட் பண்ணிருப்பாங்க. எப்ப அடாப்ட் பண்ணிருக்காங்க பாருங்க, 1924 வந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்க. ரஷ்யா வந்து எப்ப அடாப்ட் பண்ணிருப்பாங்க, 1993. ஏன் வந்து மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் நிறைய இதா இருந்திருக்கும், அது உடையும் போது தான் வந்து ரஷ்யாவை வந்து மாறி போயிருக்கும் சரிங்களா. இப்ப யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா என்ன சொல்லிக்கலாம், the first country to make and adopt வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லிக்கலாம். ஃபண்டமெண்டல் டியூட்டி கேட்டதுனால இதை கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குனால இதை கொடுத்துருங்க சரிங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு மேக் அ கான்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு அடாப்ட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து என்னன்னா சோவியத் யூனியன். அவ்வளவுதான். ஸோ அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு வரும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் டேஷ் அண்ட் நாட் என்ஃபோர்சபிள் பை லா பட் ஆர் டேக்கன் இன்டு அக்கௌண்ட் பை த கோர்ட் வைல் அட்ஜுடிகேட்டிங் மேட்டர் இருக்குல்ல. நான் என்ஃபோர்சபிளுக்கான மீனிங் சொல்லிட்டேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்ஃபோர்சபிள் பை லான்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நாட் என்ஃபோர்சபிள் பை லா. ஏன் அப்படின்னா இப்ப ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து என்ன வயலேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் நம்ம கேட்க முடியாது. அதுதான் நாட் என்ஃபோர்சபிள்னு சொல்றாங்கல்ல. இப்ப இது என்ன மீன் பண்றாங்கன்னா கோர்ட் வந்து என்னன்னா ஒரு ஜட்ஜ்னு எடுத்துக்கலாம். ஒரு ஜட்ஜ் ஒருக்கு தீர்ப்பு வழங்குறாருன்னா எதன் மூலம் தீர்ப்பு வழங்குவார்னு இருக்குல்ல, அதுக்கு கான்ஸ்டியூஷன் தான் வந்து பேசிக்ஸ். அதை வச்சுதான் அவர் வந்து தீர்ப்பு வழங்க முடியும். இதுல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி ரெகுலேட்டரியா, நான் ஸ்டாட்டிஸ்டரியா, ஸ்டாட்டிஸ்டரியா இல்ல காமனா அப்படின்னு கேக்குறாங்கல்ல. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஸ்டாட்டிஸ்டரி. ஏன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டரி அப்படின்னா இங்க நான் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்களேன், ஸ்டாட்டிஸ்டரிக்கும் நான் ஸ்டாட்டிஸ்டரி. ஒரு இதை ஸ்டாட்டிஸ்டரி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். என்ன மீனிங் அப்படின்னா பை லா, அதாவது ஒரு லா என்ன சொல்லுதோ அதன் மூலம் வந்து என்னன்னா அதை ப்ரொசீஜர் பண்ணி வந்து ரெடி பண்ணிருப்பாங்க, அது ஸ்டாட்டிஸ்டரி ரிப்போர்ட். நான் ஸ்டாட்டிஸ்டரினா அவங்க விருப்பத்துக்கு ஏத்தாப்புல வந்து என்ன கிரியேட் பண்ணிப்பாங்க, அதுதான் நான் ஸ்டாட்டிஸ்டரி. இப்ப ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டரி சொல்றதுக்கு காரணம் பை லா மூலம் தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. பை லா அப்படின்னாவே என்ன, கான்ஸ்டியூஷன். ஏன்னா கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃபே வந்து லா தானே, அதன் மூலம் கிரியேட் பண்ணதுனால ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஸ்டாட்டிஸ்டரி. இப்ப நான் ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கான அடிஷனல் கொடுத்திருக்கேன். என்னன்னா பார்ட் 4A வரும் ஆர்டிகல் 51A. இதை நம்ம எங்க இருந்து அடாப்ட் பண்ணிருப்போம் அப்படின்னு பார்த்தா சோவியத் யூனியன்ல இருந்து அடாப்ட் பண்ணிருப்போம். நம்ம 42nd அமெண்ட்மெண்ட்ல வந்து எத்தனை டியூட்டி வரும்னா
10 டியூட்டிஸ் வந்து உள்ள வரும். அதோட சேர்த்து நம்மளோட 86 அமெண்ட்மெண்ட்ல இன்னொரு டியூட்டி ஆட் பண்ணி மொத்தம் 11 ஆயிருக்கும் சரிங்களா. ஸோ எல்லாமே ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ புரியும் நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது ஒரு ஈஸியான கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன் தட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் ஒன்லி மீன் ஃபார் இந்தியன் சிட்டிசன் அண்ட் நாட் ஃபார் ஃபாரினர் இருக்கலாம். இப்ப ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு வந்துட்டாவே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஆர்டிகல் ஆர்டிகல் 51A. அப்ப டைரக்டா இது மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். பட் மிச்ச 3 ஆர்டிகல் இருக்குல்ல, இந்த 67A ஒரே ஒரு வாட்டி வந்துன்னா எஸ்எஸ்சி கேட்டிருந்தாங்க. அதை மட்டும் நாங்க பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். 67A என்ன பண்ணணும்னா வைஸ் பிரசிடென்ட் பத்தி சொல்லும். வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்றத பத்தி சொல்லும். அது எப்படி ரிசைன் பண்ணணும்னா ரைட்டிங் அண்டர் ஹிஸ் கேன் யார்ட்ட கொடுக்கணும், பிரசிடென்ட் கொடுக்கணும் சரிங்களா. சோ இந்த ஆர்டிகல் மட்டும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வாங்க, 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு. சோ இந்த இமேஜ் எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ இது எல்லாமே கொஞ்சம் நம்ம இப்ப கரண்ட் இதுல என்ன இருக்கோ அதை வச்சு வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணுங்க, டெஃபினட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. சோ ஓகே. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஆர்டிகல் 51A தான் வந்து கரெக்டா வரப்போகுது சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், which clause of article 51A of Constitution of India require to value and preserve the rich heritage of our composite culture இருக்குல்ல, இது கொஞ்சம் இன்டெப்த் வந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ பர்டிகுலர் எந்த கிளாஸ்ல ரிச் ஹெரிடேஜ் பத்தி சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுக்கு நம்ம வந்து என்னன்னா என்டையரா தெரிஞ்சிடும். அந்த 4 ஆப்ஷன்ல இருக்கிற இதை மட்டும் நான் சொல்லியிருக்கீங்க. எஃப் வந்து தான் வந்து ரிச் ஹெரிடேஜ் பத்தி பேசும் சரிங்களா. இப்ப ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படி வந்தாவே பார்ட் வந்து 4A வந்துடும். 42nd அமெண்ட்மெண்ட் இன்ஃபுளுன்ஸ் ஃப்ரம் வந்து யூஎஸ்எஸ்ஆர் வரும். இப்ப கிளாஸ் ஏ எதை பத்தி பேசும் அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டிடியூஷனை அபாய்ட் பண்றது பத்தி பேசும். கிளாஸ் சி எதை சொல்லணும், அப்கோல் அண்ட் ப்ரொடக்ட் வந்து சாவரனிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி பத்தி பேசும். கிளாஸ் டி வந்து டு டிஃபெண்ட் வந்து கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷனல் சர்வீஸ் அப்படின்னு வரும் சரிங்களா. இந்த 1ல இருந்து 11 இருக்குல்ல, இதை ஏன்னு வச்சுக்கோங்க, எண்டு வந்து கேன்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து கண்டினியூஸா வந்து நீங்க ஆர்டரா வந்து என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணணும் சரிங்களா. சோ இப்ப ஏ வந்து நாவத்துல வச்சுக்கோங்க. இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷனை வந்து ஃபர்ஸ்ட் பத்தி சொல்லும். கே வந்து எதை பத்தி பேசும் அப்படின்னு பார்த்தா எஜுகேஷனை பத்தி பேசும் சரிங்களா. இது எல்லாத்தையும் ஆர்டரா வந்து நாவத்துல வச்சுக்கோங்க. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா கிளாஸ் எஃப். இதுதான் எதை பத்தி பேசு அப்படின்னா ரிச் ஹெரிடேஜ் அண்ட் காம்போசிட் கல்ச்சரை பத்தி பேசுது. ஓகேவா. சோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், which are the following fundamental duties are stated under the Indian Constitution. இங்க பாருங்க, அகைன் அண்ட் அகைன் அந்த 11 டியூட்டிகளை தான் கேட்டுட்டே இருக்காங்க. சோ இதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 1ல இருந்து 11 ஆர்டர் வைஸ் என்னென்ன டியூட்டிலாம் இருக்கோ எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிடணும். சரி இப்ப நம்ம லேர்ன் பண்ணதை வச்சே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். டு சேவ் கார்ட் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி வராது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான் வரும் சரிங்களா. டு ப்ரொடெக்ட் டிக்னிட்டி, டிக்னிட்டி வந்து இங்க வராது, பிரியாம்பல வந்து இது மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அதனால இதுவும் வந்து தப்பாயிரும். டு டிஃபெண்ட் த கண்ட்ரி இது வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வரும் சரிங்களா. அப்ப என்ன சொல்ல கரெக்டான ஆன்சர் சி தான் வரும். சோ இதுல இருந்து என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். சோ ஃபண்டமெண்டல் டியூட்டில டு டிஃபெண்ட் த கண்ட்ரி ஒன் ஆஃப் த டியூட்டியா வரும். 11 ஃபண்டமெண்டல் டியூட்டி எல்லாத்தையுமே வந்து ஞாபகத்துல வச்சுங்க. ஓகேவா. அப்ப இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஓகே அவ்வளவுதான். சோ இதுதான் வந்து பார்ட் 1. இதோட கண்டினியூஷன் வந்து பார்ட் 2 இருக்கு. அதோட என்ன முடிஞ்சிடும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னெல்லாம் எஸ்எஸ்எல் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.